கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் வீடான லாபஸ்தானமாகவே இருந்தாலும் அதன் அதிபதி மந்தன் என்று அழைக்கப்படும் சனீஸ்வரன் ஆவார். சனீஸ்வர பகவான் தான் உங்களுடைய அதிபதியாக இத்தனை நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமர்ந்து கொண்டுமே தான் இருக்கிறார். இதுவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சந்தித்த துயரங்கள் சாதாரணமானவைகளாக இருக்காது. அனைவரும் நல்லது செய்தோம், ஆனால் நமக்கென்று வரும் பொழுது யாரும் இல்லையே என்ற ஒரு ஏக்கங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டு அது உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. உங்களுக்கும் உங்களுடைய குணம் தெரியாதவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளியானது இருந்து கொண்டே இருந்து அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத வழிகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் செய்யாத தவறுக்கு கூட உங்கள் மீது வீண் பழிகள் வந்து விழுந்திருக்கும். ஆனால் அந்த பழிகளுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இருக்காது. ஆனால் சில நபர்கள் உங்கள் மீது தவறான சில கருத்தை வைத்து உங்கள் மீது தேவையில்லாத குற்றத்தையும் தேவையில்லாத பழிகளையும் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக சுமத்தியிருப்பார்கள். அதனை ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது இது எப்படி சாத்தியம் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் தோன்றிக் கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதற்கு முக்கியமான காரணங்கள் உங்கள் ராசிக்கு 2இல் ராகவும் 8இல் கேதுவும் சஞ்சரித்த காலங்களும் ஜென்ம சனி மற்றும் பாதக சனியின் தாக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அதனால மட்டுமே இந்த விதமான பிரச்சனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நீடித்து கொண்டு அது தேவையில்லாத வழிகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. 8ஆம் இடம் என்பது வம்பு வழக்கு அவமானம் மற்றும் எதிர்பாராத அடியாக்களை குறிக்கும் ஒரு இடமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அங்க கேது அமரும் பொழுது நீங்கள் உண்மையாக பழகியவர்களை உங்களுக்கு எதிரான வதந்திகளை இதுவரைக்கும் பரப்பிக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சில குற்றச்சாட்டுகளையும் உங்கள் மீது நிச்சயமாக திணித்திருப்பார்கள். ஆனால் இதெல்லாம் ஏற்படும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நன்மை செய்ய போய் தீமையில் முடிந்தது என்ற பழமொழி உங்களை பொறுத்தவரை 100க்கு 100 உண்மையானதாகவே இருக்கும். யாரோ செய்த தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலையோ அல்லது பழிக்கடா ஆக்கப்படும் நிலைமையோ கடந்த காலங்களில் உங்களுக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டு அது இன்னும் உங்களுடைய மனதை துளைத்து கொண்டும் தேவையில்லாத கஷ்டங்களுக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள குடும்ப சண்டைகளும் தம்பதியர் வாக்குவாதமும் இன்னும் ஏற்பட்டு அதுவும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கும். குடும்பத்துக்குள்ள தொடர்ந்து சலசலப்புகளும் அமைதியற்ற சூழலும் நிலவி வருவதற்கு உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் 2ஆம் வீடு ராகுவின் நிழல் படிந்திருந்ததால் பிரதான காரணமானது உங்க வாழ்க்கைக்குள்ள ஒன்று. ராகு 2இல் இருக்கும் போது வாக்குவாதங்கள் தடினமாகிக் கொண்டு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது. நீங்கள் சாதாரணமாக செல்லும் வார்த்தைகள் கூட குடும்பத்தினருக்கு கோபத்தை மூட்டுவது போல தோன்ற ஆரம்பித்திருக்கும். குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத அர்த்தமற்ற வாக்குவாதங்கள் எழுந்து அது பெரிய மனக்கசப்பாக மாறி அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானத்தை சனியோ அல்லது ராகுவோ பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல்களும் குறைந்து அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நான் சொல்வதை அவர் புரிந்து கொள்ளவில்லை, அவர் சொல்வதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்ற ஈகோ யுத்தமானது உங்களுடைய இருவருக்குள் மறைமுகமாக நடந்து கொண்டே தான் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒருவரை ஒருவர் சந்தேகப்படும் சூழ்நிலையோ அல்லது சின்ன விஷயத்தை பெரிதாக்கி பேசுவதோ உங்களை மன ரீதியாக பிரித்து இன்னும் அது உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ராகு கேது கொடுத்த பாடங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உங்களுக்குள்ள தோன்றிக் கொண்டுமே தான் இருக்கும். அதனையும் நீங்கள் பார்த்து உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தெரிந்து கொள்ளவோ ஆரம்பித்து கொண்டே தான் இருப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்தது. எதில் செய்தாலும் அதில் தடங்கல்கள். ராகு கேதுவும் உங்களுக்கு எதிராகவே இருந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. இந்த விதமான நிகழ்வுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
கும்பம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். கிரகங்களின் கூட்டு சேர்க்கை மற்றும் கோச்சார நிலைமையானது உங்களுக்கு சாதகமாக திரும்ப தொடங்க போகிறது. அதனால உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறி எல்லாமே நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய விஷயங்களும் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு விஷயத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களின் ராசிநாதன் சனீஸ்வரன் தன்னுடைய சொந்த வீடான கும்பத்திலோ அமர்ந்து ஜென்ம சனியாக இருந்தாலும் தன் வீட்டை கெடுக்க மாட்டார் என்ற விதிப்படி உங்களை பக்குவப்படுத்திய பிறகு இப்போது சுபக்கிரகங்களின் பார்வை மற்றும் ராகு கேதுவின் பயிற்சி மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான அதிர்வுகளை தரப்போகிறது. அந்த அதிர்வுகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நடக்கும். இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய மனதில் இருந்த தேவையற்ற பயங்களும் பதற்றங்களும் மற்றும் குழப்பங்களுமே நீங்கி தெளிவான ஒரு சிந்தனை உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக பிறந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய அளவுக்கு நல்ல விதமான விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்படும். உங்களுடைய பகையானது இப்பொழுது முறியடிக்கு வந்துவிடும். உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்களும் உங்களை ஏமாற்றியவர்களும் தானாகவே உங்களுடைய பாதையிலிருந்து விலகி ஓடக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. வீண் பழிகள் எல்லாமே மறைந்து உங்கள் மீதான உண்மைத்தன்மை உலகிற்கு தெரிய வந்து அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக வரும். அதனையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுவும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்களிடம் சொல்ல போவது ஒன்று தான். துன்பங்கள் நிரந்தரம் கிடையாது. உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய கண்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக காண்பீங்க. கடந்த காலங்களில் சோகமும் ஏமாற்றமும் தூக்கமின்மையும் நிறைந்திருந்த உங்கள் கண்களில் நாளை முதல் ஒரு புதிய காந்த ஈர்ப்பும் தன்னம்பிக்கையும் பிரகாசமும் இப்பொழுது குடியேற ஆரம்பிக்கும். உங்களை பார்ப்பவர்கள் உங்களிடம் ஏதோ ஒரு நேர்மறை மற்றும் நேர்மறை மாற்றங்கள் தெரிகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முக லட்சணமும் கண் பார்வையின் தீர்க்கமும் நிச்சயமாக மாறி எல்லாமே நல்லதாக மாறக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக ஏற்படும். அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. பணி நிமித்தமான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அனுபவங்கள் உண்டாக்கி எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து சென்றால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். மனை சார்ந்த செயல்களில் கவனங்கள் வேண்டும். கவனமாக நீங்க செயல்பட்டால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகளால் ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. கால்நடைகளிடம் கவனத்துடன் நீங்கள் இருந்து நடந்து கொள்ள வேண்டும். அக்கம் பக்கம் இருப்பவர்களால் ஒத்துழைப்புகள் உண்டாகும். அந்த ஒத்துழைப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.